Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதை நம்ம இப்போ பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பார்ட் 2 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3 பார்ப்போம். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் வித் எண்ட்ஸ் வித் ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் ரிமூவ் சஃபிக்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கோட எப்படி சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறது ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஆரம்பிப்போம். வாங்க இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு I am Surya. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்கோம். இதில் எஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஐல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ட்ரூ அப்படின்ற புள்ளிய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ. இப்போ எஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜே ஆரம்பிக்கல, ஸோ இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபால்ஸ். அதே மாதிரி எஸ் டாட் எண்ட்ஸ் வித் ஏ அப்படின்ற கேரக்டர் அப்படி இல்லை அப்படின்னா சூர்யா அப்படின்ற வேர்டு சூர்யா எண்டா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ. இப்போ எஸ் டாட் எண்ட்ஸ் வித் எஸ்யூஆர்ஒய்ஏ இது எஸ்யூஆர்ஒய்ஏ ஐ மிஸ் பண்ண ஐயை விட்டுட்டேன், ஸோ அந்த வேர்டு இல்லை, ஸோ இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபால்ஸ். அடுத்து ரிமூவ் சஃபிக்ஸ் ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்ற கேரக்டர் ரிமூவ் பண்ணிட்டு மீதியை ரிட்டர்ன் பண்ணும். ஐ ஆம் சூர்யா மட்டும் ஐயை ரிமூவ் பண்ணிச்சு ஆம் சூர்யா ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஆனால் எஸ் வந்து அன்சேஞ்சபிள் சேஞ்ச் ஆகிருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ எஸ் டாட் ரிமூவ் சஃபிக்ஸ் கொடுத்து பார்ப்போம். ரிமூவ் சஃபிக்ஸ் ஆஃப் ஏ கொடுத்து பார்ப்போம். ஏ வேணாம், ஒய்ஏ கொடுத்து பார்ப்போம். ஒய்ஏ கொடுத்தோம்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ எம் சூரியன் வருது, கரெக்டு. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது சஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே எடுத்துக்குவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ எஸ் வந்து இருக்கு ஐஎம் சூரியன் இருக்கு. இதில் வந்து சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஒய்ஏ அப்படின்ற சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு வச்சுக்கணும். அப்படின்னா எஸ் பிளஸ்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒய்ஏ அப்படின்ற லிட்டரல் அப்படி ஸ்ட்ரிங் லிட்டரலாக கொடுத்தோம் அப்படின்னா ஐஎம் சூர்யான்னு வந்துடும். அதுக்கடுத்து இதில் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? எஸ் ஐஎம் சூர்யான்னு வருது. இப்போ எஸ் டாட் ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் ஐயை ரிமூவ் பண்ணிடுவோம். ஐயை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ எஸ் வந்து எப்படி இருக்கு? ஆம் சூர்யான் இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஐயை ஆட் பண்ணுவோம். ஐ ஆம் சூர்யான்னு வரணும். ஐ பிளஸ் எஸ் இது ஐ ஆம் சூர்யான்னு வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸை ரிமூவ் பண்ணுறது சஃபிக்ஸை ரிமூவ் பண்ணுறது ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு எப்படி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதும் பார்த்துட்டோம், சஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் வந்து பார்ப்போம். அதாவது அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிக்கோம். OS டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எல் ஸ்ட்ரிப்பு ஆர் ஸ்ட்ரிப்பு இன்னும் சில கான்செப்ட்ஸ் இதில் பார்ப்போம். வாங்க. இப்போ எஸ் வந்து என்னவா இருக்கு? ஐ எம் சூர்யா. இப்போ வேற மாதிரி எடுத்துக்கோங்க. எஸ் இஸ் SUREYE அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரிங். எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங். சூர்யாவுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்கு, சூர்யாவுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எஸ் டாட் ஸ்ட்ரிப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி சூர்யா ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனால் ஸ்ட்ரிங் அன்சேஞ்சபிள், அது அப்படியே தான் இருக்கும். மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சொன்ன மாதிரி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணணும். இந்த மாதிரி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணணும். இப்போ அசைன் பண்ணோம் அப்படின்னா எஸ் சூர்யான்னு இருக்கும். மறுபடியும் அதை எடுத்துக்குவோம். இப்போ எஸ் டாட் எல் ஸ்ட்ரிப்
எல் ஸ்ட்ரிப்னு கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்க ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். இப்போது எஸ்ஸை கொடுத்தோம்னா சூர்யா அதுதான் எஸ் டாட் ஆர் ஸ்ட்ரிப் கொடுப்போம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். இப்போ எஸ்ஸை பிரிண்ட் பண்ணோம்னா அதே வேல்யூ தான் இருக்குது, ஸ்பேஸோடு இருக்கும். நமக்கு முதலே சொன்ன மாதிரி வேணும் அப்படின்னா புது வேல்யூ வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிப்பான வேல்யூ வேணும் அப்படின்னா அதை அசைன் பண்ணணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்ட்ரிப் அப்படி அசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ண வேல்யூ வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ அசைன் பண்ணலன்னா ஒரிஜினல் வேல்யூவே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இம்போர்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்குவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங்கு டாட் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்ற கான்ஸ்டன்ட் இருக்கு. இதெல்லாம் அந்த கான்ஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு டாட் பங்க்சுவேஷன் பங்க்சுவேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரிங் டாட் பங்க்சுவேஷன்ல இருக்கு. நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிள் இப்படி எடுத்துக்குவோம். இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்கோங்க. எஸ் இது கிளியர் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கிளியர் ஆகிடும். இப்போ எஸ் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் வந்து ரிமூவ் பண்ணணும். அது வந்து இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் பங்க்சுவேஷன்ல இருக்கும். ஸோ எஸ் டாட் ஸ்ட்ரிப் ஆஃப் எஸ்டிஆர் இன் தி ஸ்ட்ரிங் டாட் பங்க்சுவேஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிளாக ரிமூவ் பண்ணிட்டு மற்றது அப்படியே கொடுக்கும். ஐ ஆம் சூர்யான்னு இருக்கு. இப்போ ஆனால் எஸ் சேஞ்ச் ஆகிருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா எஸ் டாட் ஸ்ட்ரிப் எஸ்சிஆர் இந்த ஸ்ட்ரிங் டாட் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்றதை கொடுப்போம். இப்போ நமக்கு ஒயிட் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணணும், பங்க்சுவேஷன் சிம்பிளையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். எஸ் டாட் ஸ்ட்ரிப் str in the string dot white space plus string dot punctuation. கொடுத்தோம்னா அந்த ஒயிட் ஸ்பேஸே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஐக்கு முன்னாடி ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, அதையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. சூர்யாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. சூர்யாவுக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் அதாவது பங்க்சுவேஷன் சிம்பிளையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது, ஸ்டெப்பில் பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து சர்ச் அண்ட் செலக்ட். இதை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரிங் லிட்ரல் பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எந்த ஆப்செட்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஃபைண்டுன்ற மெத்தட் யூஸ் பண்றோம், இண்டெக்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்றோம், ஆர் ஃபைண்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்றோம், ஆர் இண்டெக்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சிடும், ப்ரோக்ராம் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். வாங்க, இப்போ எஸ்ன்றது எஸ் டாட் ஃபைண்ட் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஐயை கொடுப்போம். ஐ வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு போகும், ஒன்றுன்னு வரும். ஏன்னா ஆஃப்செட் 0ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ வந்து 1. அதே மாதிரி எஸ் டாட் இண்டெக்ஸும் அதே மாதிரி தான். ஐ கொடுத்தோம் அப்படின்னா 1ன்னு வரும். அதாவது ஃபைண்டுன்ற மெத்தடும் இண்டெக்ஸ் அப்படின்ற மெத்தடும் நம்ம தேர்ட் ஸ்ட்ரிங் லெட்டர்ல இருந்தது அப்படின்னா ஒரே சேம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபைண்டும் இண்டெக்ஸும் லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லெஃப்ட் சைட்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வருது, எங்க இருக்குதுன்னு சர்ச் பண்ணுது. இப்போ ரைட் சைட்ல இருந்து சர்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுன்றத பார்ப்போம். எஸ் டாட் ஆர் ஃபைண்ட் ரைட் சைட்ல இருந்து கண்டுபிடிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவே கொடுப்போம். ஏன்ற லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது எங்க இருக்குன்றத பார்ப்போம். ஆர் ஃபைண்ட் இப்போ எஸ் டாட் ஆர் இண்டெக்ஸும் அதே மாதிரி தான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 11.
அதாவது ஆர் ஃபைண்டும் ஆர் இண்டெக்ஸும் நம்ம தேடுற லிட்டரல் இருந்தது அப்படின்னா சேம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த வேல்யூ நம்ம தேடுற வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு எஸ் டாட் ஃபைண்ட் ஜீன் கொடுப்போம், ஜெட்டு கொடுப்போம். ஜெட் இந்த ஸ்ட்ரிங்ல இல்ல, ஐஎம் சூர்யா எக்ஸ்கிளமேட்டரி சிம்பல்ல இல்ல. அப்ப எஸ் டாட் ஃபைண்ட் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி எஸ் டாட் ஆர் ஃபைண்ட் அதுவும் இல்ல அப்படின்னா மைனஸை தான் ரிட்டர்ன் பண்ணும், -1 ரிட்டர்ன் பண்ணும். ரைட்டு. இப்போ எஸ் டாட் இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்ற எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். இந்த ஜெட்ன்ற கேரக்டர் இல்லை, அப்போ வேல்யூ எரர் த்ரோ பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி எஸ் டாட் ஆர் இண்டெக்ஸ் ரைட் சைட்ல இருந்து பார்க்கணும், அதுலேயும் இல்லை அப்படின்றப்போ மறுபடியும் வேல்யூ எரர் த்ரோ பண்ணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நம்ம தேடுற கேரக்டரோ அல்லது வேர்டோ இருக்குது அப்படின்னா ஃபைண்டும் இண்டெக்ஸும் சேம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி வேல்யூ இருந்தது அப்படின்னா ஆர் ஃபைண்டும் ஆர் இண்டெக்ஸும் சேம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நம்ம தேடுற வேல்யூ இல்லை அப்படின்னா ஃபைண்டும் ஆர் ஃபைண்டும் -1 ரிட்டர்ன் பண்ணும். இண்டெக்ஸும் ஆர் இண்டெக்ஸும் தேடுற வேல்யூ இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ எரர் அப்படின்ற எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். ஓகே, சர்ச் அண்ட் செலக்ட் பண்ணிச்சு. அதுக்கடுத்து கேஸ், அதுக்கு முன்னாடி இது கிளியர் பண்ணிக்கோம். OS டாட் சிஸ்டம் ஆஃப் CLS. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது கேஸ், அதாவது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கேபிட்டலைஸ், டைட்டில், ஸ்வாப் கேஸ். இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர் எடுத்துக்குவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆம் சூர்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது ஐ ஆம் சூர்யா. இது எஸ் டாட் லோவர், இது லோவர்ல இருக்கு. எஸ் டாட் அப்பர்னு கொடுப்போம். அப்பர்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்பர் கேஸுக்கு கன்வெர்ட் ஆகும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சு. இப்போ எஸ் வந்து மறுபடியும் லோவர் லெட்டர் தான் இருக்கு, ஏன்னா அது சேஞ்ச் பண்ணலாமா, அசைன் பண்ணல, அதனால அப்படி இருக்கும். அசைன் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, எஸ்எல்ஏ அசைன் பண்ணோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் அசைன் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ அப்பர் கேஸ் இருக்கு. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லோவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லோவர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ எம் சூர்யா லோவர்ல வந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது எஸ் டாட் கேபிட்டலைஸ். எஸ் டாட் கேபிட்டலைஸ் கொடுத்தோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். இதுல ஐயா வந்து கேபிட்டலைஸ் பண்ணிருக்கு. இப்போ நம்ம டைட்டில் போவோம். அடுத்து எஸ் டாட் டைட்டில், டைட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இதை மாற்றிக்குவோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லோவர். ஸோ எஸ் வந்து என்னது, ஐ எம் சூர்யா. இப்போ எஸ் டாட் டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஐ கேபிட்டல் ஆகும், ஆம்ல ஏ கேபிட்டல் ஆகும், சூர்யால எஸ் கேபிட்டல் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுதான். இப்போ ஸ்வாப் கேஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை அசைன் பண்ணிக்குவோம். எஸ் இஸ் ஈக்குவல் அப்படி இருக்கு. நம்ம முக்கியமான டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டியது கேபிட்டலைஸ்க்கும் டைட்டிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கேபிட்டலைஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டலைஸ் பண்ணும். ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். டைட்டில் அப்படின்றது ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணும். இதுதான் டைட்டிலுக்கும் கேபிட்டலைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்வாப் கேஸ். எஸ் டாட் ஸ்வாப் கேஸ். எஸ் டாட் ஸ்வாப் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லோவர் கேஸ்ல இருக்கிற லெட்டர் அப்பர் கேஸ்ல மாற்றும், அப்பர் கேஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர் லோவர் கேஸ்ல மாற்றும். இப்போ நமக்கு இதுல வந்து நம்ம ஸ்ட்ரிங் லெட்டர் வந்து ஐ வந்து கேபிட்டல்ல இருக்கு, ஆம்ல ஏ கேபிட்டல்ல இருக்கு, சூர்யால எஸ் கேபிட்டல் இருக்கு. ஸ்வாப் கேஸ்ன்னு பண்ணோம் அப்படின்னா ஐ ஸ்மால் ஆகும், ஆம்ல ஏ ஸ்மால் ஆகும், எம் கேபிட்டல் ஆகும், சூர்யால எஸ் ஸ்மால் ஆகும், மற்ற லெட்டர்லாம் கேபிட்டலைஸ் ஆகும். பாருங்க மாறிச்சு. அதுக்கடுத்து அலைன் கிளியர் பண்ணிக்கணும். OS டாட் சிஸ்டம் ஆஃப்
CLS. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலைன்மெண்ட். ALI. அலைன்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, ljust, அதே மாதிரி rjust, இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா இப்போ எஸ்ன்றது என்னது, இது I am Surya, இதை மாற்றிக்கும், ஸ்மால் மாற்றிக்கும். எஸ் டாட் லோவர் யூஸ் பண்ணி ஸ்மால் கேஸ்க்கு மாற்றிட்டோம் அப்படின்னா இருக்கும். அப்போ எஸ் வந்து என்னது, இது I am Surya. இப்போ எஸ் டாட் சென்டர் ஆஃப் 30, அதுக்கு முன்னாடி லென்னு தெரிஞ்சுக்கோங்க. லென் ஆஃப் எஸ், the total number of characters இதில் இருக்குது, ஸ்பேஸிங் 11 letters 11 characters இருக்கு, ஸ்பேஸிங் இன்க்ளூட் பண்ணி. இது நம்ம எப்படி கணக்கு எஸ் டாட் சென்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் 13 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். மொத்த ஸ்பேஸ் 30ல I am சூர்யாவை சென்டர் அலைன் பண்ணணும். அதாவது ஐக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, பார்த்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஐக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, சூர்யாவுக்கு அப்புறமும் ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் சென்டர் அலைன்மெண்ட். அதுக்கடுத்து எஸ் டாட் ljust. ljust அப்படின்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணும், சாரி ஸ்பேஸ், எத்தனை ஸ்பேஸ் கொடுத்தோம்னா பாருங்க, I am சூர்யாவை லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு, ஸ்பேஸ் எல்லாம் மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் ரைட் சைடில் வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து rjust எப்படின்னு பார்ப்போம். எஸ் டாட் rjust, rjust ஆஃப் 30. rjustனா ரைட் ஜஸ்டிஃபை பண்ணும். எல்லா அந்த என்டையர் கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ரைட் சைடு வந்துச்சு. இதுதான் ரைட் rjust, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நாளைக்கு நம்ம வேறு சில கான்செப்டோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.